என் பேர் நாகராஜ். நான் விழுப்புரம் மாவட்டம் சேர்ந்தவன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா தேவனூர் போஸ்ட் ஆசூர் வில்லேஜ். என் பேர் நாகராஜ். நானும் அவங்களும் 2.5 வருஷமாக லவ் பண்ணியிருந்தோம். நாங்கள் மேரேஜ் இப்போ 2 வருஷமாக பேசின்னு இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டில் தெரிஞ்சு அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணதால் என்னை வா நான் போயிடலான்னு சொல்லிட்டு என்னை வந்து அவங்க கூப்பிட்டாங்க. நான் இட்டுன்னு போய்ட்டு மெட்ராஸ் முருகர் கோயிலில் கல்யாணம் பண்ணி இருந்து என்னோடய நண்பர்கள் வந்து இதுமாரி ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க, உனக்கு பேசி நான் உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க, உங்கள் பொண்ணு மட்டும் கரெக்டாக சொன்னால் உங்களை வீட்டுக்கு முன்னே அனுப்பிச்சிடுவாங்க வாங்கன்னு சொல்லி எங்களை காரில் கூட்டின்னு வந்து தேவனூர் ரோட்டில் 4 ரோட்டில் எட்டுன்னு வந்து எங்களை அடிச்சுட்டு எங்கள் அம்மா அடிச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட இருந்து காசு 30,000 எடுத்துக்கின்னு பொண்ணை தூக்கி வண்டியில் உட்கார வச்சு வாயை கத்துனு அந்த பொண்ணு மாமான்னு கத்துனாங்க. கத்தும்போது வாயில் கையை வச்சு பொண்ணை தூக்கி வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க. அதோட நாங்கள் மழக்கத்தில் ஏந்து நிற்கும் போது யாருமே அங்கே ஒரு ஆள் கூட கிடையாது. நாங்கள் ஏந்து நேராக அங்கே போகாத, ஸ்டேஷனுக்கு போகாத, எங்கள் பேட்டைக்கு போகாத நேராக நாங்கள் இங்கே வந்தோம், எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்தோம் சார். இதான் நடந்தது உண்மை, வேறு எதுவும் இல்லை சார். என்ன கோரிக்கை கேட்குறீங்க? என்ன கோரிக்கைன்னா எனக்கு அந்த பொண்ணு வேணும் சார். அந்த பொண்ணை கூட்டு விசாரித்து அந்த பொண்ணு என்ன முடிவு சொல்தோ இருக்கும் சார். இல்லை அந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணிக்குமா சார், நான் பயப்படுறேன். அந்த பொண்ணை கூட்டு நீங்கள் கேட்கணும், அதுதான் நான் கேட்குறேன் சார், வேறு எதுவும் நான் கேட்கல. நைட்டு வந்து வீட்டில் இருந்து இவங்க ஃபோன் பண்ணி டார்ச்சரில் என் நண்பன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதால் நாங்கள் எல்லாம் அங்கே வந்தோம். வந்த இடத்துல எங்களை கூட்டின்னு வந்து இந்தமாரி எங்களை பிளாக்மெயில் பண்ணி எங்களை இது பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட பொண்ணை ஒப்படைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் எங்கள் அம்மா நானும் இங்கே விழுந்தோம். எழுந்து நாங்கள் திருப்பி மெட்ராஸ் போய்ட்டு மெட்ராஸ்லேருந்து எல்லாத்தையும் வீட்டை பூட்டிட்டு திருப்பி கிளம்பி எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்தோம். எனக்கு மீண்டும் சொல்கிறேன், பொண்ணை கூட்டு விசாரிங்க. பொண்ணு எப்பயுமே என் பக்கம் தான், என் பொண்டாட்டி என் கூட வாழ்வா, என் கூட தான் இருப்போன்னு நைட்டு அவ்வளோ கத்துறான் மாமான்னு. என்னால் முடியல, கேரள. நீங்கள் தான் இதுக்கு ஒரு பதில் எடுக்கணும் சார். எதனால் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னா, நாங்கள் ஒரு கம்யூனிட்டின்றதால அவங்க ஒரு இதுன்றதால அவங்க வந்து பார்க்குறாங்க, ஜாதி பார்த்து எங்களை அடித்து துன்பப்படுத்துகிறாங்க. ஆனால் பொண்ணு நான் எந்த இதுவும் பார்க்கல, எனக்கு அவன் தான் வேணும், நான் வாழ்வேன், அவன் நல்லவனோ கெட்டவனோ நான் அவனோட தான் போவேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு நேற்று நைட்டு 2 மணி கூட கத்திரிட்டு போகிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வெள்ளிமடைப்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட ஆசூர் கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் அதே ஊரைச் சேர்ந்த மகாலட்சுமி என்ற ஒரு பொண்ணை 2.5 வருஷமாக காதலிக்கிறார். அவங்க ஊரில் இருந்தபோது இந்த காதல் விவகாரம் அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் வந்து இருக்கிறாங்க. மகாலட்சுமியை வீட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. இதை எப்படியோ அந்த பொண்ணு தப்பிச்சு அவருடைய காதலன் நாகராஜ் வீட்டுக்கு 2ஆம் தேதி வந்துடுறாங்க. 2ஆம் தேதி வந்த உடனே நாகராஜ் மகாலட்சுமி சென்னை ஆதம்பாக்கத்திற்கு சென்று அங்கே ஒரு முருகன் கோயிலில் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பொண்ணுடைய குடும்பத்தார், அவங்க அப்பா பேர் வந்து பாலமுருகன், அவருடைய தூண்டுதலின் பேரில் இவருடைய நண்பர் பிரவீனை வந்து கேடயமாக பயன்படுத்தி சம்பத்து, குமார், ஏழுமலை, ஆறுமுகம், சுப்பிரமணி என்ற ஒரு குழு என்ன பண்ணுறாங்க, சென்னைக்கு இவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி இவர்கிட்ட ஒரு மூலச்செலவை பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட குடும்பத்தாரோடு நான் சேர்த்து வச்சிடறேன், காவல் நிலையத்தின் மூலமாகவே அந்த பொண்ணோட குடும்பத்தாரோடு சேர்த்து வச்சிடறேன் அப்படின்னு மூலச்செலவை பண்ணி சென்னையிலேருந்து தேவனூர் கூட்டுரோடு கூட்டின்னு வந்து இவரை வந்து சராமரியாக அடித்து அந்த பொண்ணை பிரித்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஊருக்குள்ளே வந்தனா உன்னை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதே இடத்த சாதி பேரை சொல்லி திட்டி இவரையும் அடிக்கிறாங்க, இவருடைய அம்மாவையும் அடிக்கிறாங்க. இந்த கொடுமை தாங்க முடியாமல் அவர் ஊருக்கு பயந்துக்கிட்டு இப்போது காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார். இந்த போன்ற சம்பவம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அரங்கேறிக் கொண்டே இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆணவ கொலை ஏற்பட்டுடுமோ அப்படின்னு இவர் பயப்படுறார். அவருடைய மனைவி தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வந்து ஆணவ கொலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பாக கோரிக்கை வச்சுக்கிறோம்.